السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ما بعد. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 43ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார ரீதியில் பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 43ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது முஹத்திஸுகளின் பார்வையில் குறைகளை ஆராய்தல் என்கிற ஒரு விஷயம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த பாடத்துல பார்த்திருந்தோம் முஅல்லலான ஹதீஸ்னா என்ன, சனது ரீதியாக மத்னு ரீதியாக முஅல்லலான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம பார்த்திருந்தோம். இப்போ இன்றைய பாடத்துல பார்க்க இருப்பது முஅல்லலான ஹதீஸை குறித்த ஒரு வரையறையை கிதாபு ரீதியாக பார்த்துவிட்டு குறைகள் சம்பந்தமாக குறைகளை ஆராய்தல் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸுடைய இல்மை பொறுத்தவரை அது ஒரு எல்லோராலும் சாத்தியமாக கூடியது அல்ல என்று நமக்கு சொல்லி தருவாங்க. பொதுவாக மனித ரீதியான வாழ்க்கையில அடுத்தவர்கள் குறை ஆராயக்கூடாது என்பதுதான் ஒரு நியதி, அதுதான் ஆன்மீகம். ஆனால் ஹதீஸுகளுடைய பார்வை வரும் பொழுது ஹதீஸில் தேர்ந்த உலமாக்களுக்கு ஒரு சனதை வாசிக்கும் பொழுதே அல்லது ஒரு மத்தினை வாசிக்கும் பொழுதே அவங்களுக்கு அதுல என்ன குறைன்னு தெரியும், அதாவது என்ன மிஸ்டேக் அப்படின்னு அறியக்கூடிய அந்த ஒரு கல்வி ஞானம் என்பது இமாம் சொல்லி தருவாங்க. எல்லோருக்கும் அது சாத்தியப்படாது. அது ஒரு சில நபர்களுக்கு என்றே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தனித்துவம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அன்பளிப்புன்னு சொல்லி தருவாங்க முசன்னிஃப் அவர்கள். இப்னு ஹஜர், அஸ்கல்லானி இமாம் போன்ற இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு இங்க பதிவு செய்வாங்க. ஒரு ஹதீஸினுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்த ஒருவரால மட்டும்தான் ஒரு சனதை அல்லது ஒரு மத்தினை வாசிக்கும் பொழுது என்ன குறைன்னு அறிய முடியும். இதுல இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு பாரத்த உடனே சொல்லுவாங்க. அது அல்லாஹ் ஒரு சில நபர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு, அது இல்ஹாமின் மூலமாக வரக்கூடியதுன்னு சொல்லி தருவாங்க. இல்ஹாம்னு என்னதுன்னா நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படுகிற உதிப்பு, அதுக்கு பேர் தான் இல்ஹாம்னு சொல்லுவாங்க, இறை உதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இல்ஹாமின் மூலமாக தான் ஹதீஸிலுடைய சனது மத்தில உள்ள அந்த குறைகளை விளங்க முடியும் என்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருவாங்க. இதன் மூலம் சொல்ல வருவது ஹதீஸினுடைய கலை என்பது அது சாதாரணமானதல்ல. அது அல்லாஹ் ஒரு சில மக்களுக்கு மட்டுமே வழங்குகிற ஒரு தனித்துவம், ஒரு சிறப்பு என்பதை நமக்கு இந்த பாடத்துல இன்றைய பாடத்தின் வாயிலாக நமக்கு முசன்னிஃப் அவர்கள் சொல்லித்தர இருக்கிறாங்க. இதை இந்த பாடத்துல சொல்றதுக்கு என்ன காரணம்னா, முஅல்லலான ஹதீஸ்னா என்ன நம்ம பார்த்திருந்தோமா இல்லையா? சனதிலேயோ அல்லது மத்தினிலேயோ ஏதாவது லேசான மறைவான சின்ன ஒரு குறை இருக்கும். அது உண்மையிலேயே குறையா இருக்காது, லாஹிரன் அது எப்படி இருக்கும், அந்த குறையை விட்டும் சலாமத்தானதாக தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு சின்ன லேசான ஒரு குறை இருக்கும், அதனால் அந்த ஹதீஸ் முஅல்லல் ஆகும் என்று நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்திருந்தோம். அந்த லேசான மறைவாக இருக்கிற குறை, அதை அறிவது ஒரு சாதாரணமானதல்ல, சாமானிய மக்களால முடியாது. அது ஒரு அல்லாஹுவால் வழங்கப்படுகிற ஒரு அன்பளிப்பு பெற்ற ஒரு அறிஞரால மட்டும்தான் அது முடியும். அந்த அளவிற்கு இல்முல் ஹதீஸ் என்பது அல்லாஹுவால சிலருக்கு மட்டுமே வழங்கப்படுகிற ஒரு தனிச்சிறப்பு என்பதை நமக்கு இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு முசன்னிஃப் சொல்லி தர இருக்கிறாங்க. வாங்க நம்ம கிதாபினுடைய வாசகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் கூடுதலாக இல்முல் ஹதீஸை குறித்த நல்ல எண்ணமும் ஒரு மகத்துவமும் நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும். வாங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபல் மஅலூலு பிவஸ்னி மஃஊலின். அப்ப ஃபல் மஅலூல், எனவே மஅலூல் என்பதாகிறது. அப்ப நம்ம மேல என்ன பார்த்துட்டு வந்தோம்?
முஅல்லலான ஹதீஸினுடைய விளக்கங்களை பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதற்கான வரையறையை முசன்னிஃப் சொல்றாங்க. அப்ப இங்க வந்து ஃபல் முஅல்லலு என்றுதான் வரணும். மஅலூல் என்பது அச்சுப்பிழையாக வந்திருக்கலாம். ஏன்னா முஅல்லலான ஹதீஸை பற்றி பார்த்துட்டு வர்றோம் அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து வரக்கூடியதிலேயும் முஅல்லல் என்றுதான் குறிப்பிடுவாங்க. இங்க கீழே உள்ள வார்த்தைகள்ல பார்த்தா நமக்கே தெரியும் ஃபீஹி முஅல்லல் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ முஅல்லலான ஹதீஸை பற்றி வர்றதுனால இங்க ஃபல் முஅல்லலு என்பதுதான் என்னவா இருக்கும், சரியாக இருக்கும். அச்சுப்பிழையாக மஅலூல் என்று வந்திருக்கலாம். பாருங்க பிவஸ்னி மஃஊல், அப்ப பிவஸ்னி முஅல்லல்னு வரும். முஅல்லல்னா பிவஸ்னி முஃஅல். சரி பாருங்க. அப்போ மஃஊல் என்ற வசனை கொண்டாக இருக்கும். எனவே மஅலூல் என்பதாகிறது மஃஊலினுடைய வசனை கொண்டாக இருக்கும். அப்படின்னா நம்ம எப்படி வளர்க்கணும், ஃபல் முஅல்லலு, முஅல்லல் என்பதாகிறது பிவஸ்னி முஃஅல், எனது முஃஅல் என்ற வசனை கொண்டாக இருக்கும். வகியாசுஹு அல் முஅல்லு மின் அஅல்ல அர் ருபாஇ. அப்ப பொதுவா அரபுகள் பொதுவா இமாம்கள் ஒரு சட்டத்திற்கு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா அரபுகள் அதிகமாக புழங்கின வார்த்தையை வச்சுதான் பெயர் வைப்பாங்க. அப்ப அரபுகள் அதிகமாக புழங்கின வார்த்தை எதுனா முஅல்லல் இல்ல, முஅல்லுங்கிற வார்த்தை அதிகமா புழங்கியிருக்காங்க. யாரு? அரபுகள். முஅல்லுங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா குறை ஏற்படுத்தப்பட்டவன் அர்த்தம், குறை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். முஅல்னா குறை ஏற்படுத்தப்பட்டவன். அப்போ முஅல்லு அப்படிங்கிறதான் அரபுகள் அதிகமாக புழங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முஅல்லல் இருந்தாலும் இதனுடைய உண்மையான அசல் ஏற்பாடு முஅல்லு என்பதை நமக்கு சொல்ல போறாங்க. அதான் பாருங்க வகியாசுஹு, அதனுடைய கியாஸ் ஆகிறது எதனுடைய ஹூலமீர் இந்த மஅலூல்ல முஅல்லல் வைக்கணும். முஅல்லல் என்பதினுடைய கியாஸ் ஆகிறது அல் முஅல்லு என்பதாகும். அப்ப கியாஸுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? கியாஸுக்கு லுகத்து அர்த்தங்கள் பார்க்கும் பொழுது தக்தீர் அல்லது அசல் அசுலு இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டிருக்காங்க லுகத்து கிதாபுகள். அப்ப உண்மையான ஏற்பாடு. அப்ப இந்த முஅல்லுங்கிற வார்த்தையை எங்கிருந்து ஒழுங்கு பிடிக்கப்பட்டுள்ளது, கியாஸுக்கு அதான் அர்த்தம் வைக்கணும். எங்கிருந்து இதை ஒழுங்கு பிடிக்கப்பட்டுள்ளது, அப்ப எதை பார்த்து இதுக்கு பேர் வச்சாங்க, அதுக்கு பேர் தான் கியாஸ். நல்லா விளங்கிக்கணும். இப்போ அரபுகள் இமாம்கள் ஒரு சட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அரபுகள் புழங்கின ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு கியாஸா வச்சு மாடலா வச்சுதான் பேர் வைப்பாங்க. அப்படி இந்த முஅல்லலுங்கிற அந்த பெயருக்கு கியாஸ் எது, அதாவது எங்கிருந்து இந்த முஅல்லல் என்ற வார்த்தை ஒழுங்கு பிடிக்கப்பட்டுள்ளது, இதனுடைய வகீஸ் அலைஹி எது, அதான் போடுறாங்க. முஅல்லல் என்ற வார்த்தையுடைய கியாஸ் ஆகிறது அல் முஅல்லு, முஅல்லு என்பதாகும். மின் அஅல்ல, அஅல்ல என்னும் மாலியான ஃபிஅலிலிருந்து, அர் ருபாஇ, ருபாஇயான அஅல்ல என்னும் மாலியான ஃபிஅலிலிருந்து உள்ள அல் முஅல்லு என்பதாக இருக்கும். சரிங்களா? அஅல்ல அஃஅல வஸ்ன், அதான் ருபாயின்னு போட்டிருக்காங்க. சரி. ஃபஇன்னஹு காரணம், எனவே காரணம் அல்ல, ஃபஇன்னஹு எனவே அதுவாகிறது, முஅல்லல் என்பதாகிறது பிமஅனா அல் முசாபு பில் இல்லத் என்ற அர்த்தம் வரும். இல்லத்னா குறை, அல் முசாபுனா சோதனை அடையப்பட்டவன் அர்த்தம், அல்லது அடையப்பட்டவன் வைக்கலாம். குறையை கொண்டு அடையப்பட்டவன்னா குறை ஏற்படுத்தப்பட்டவன் அர்த்தம். புரியுதுங்களா? குறை ஏற்படுத்தப்பட்டவன் என்கின்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கும். எது? முஅல்லல் என்பதாகிறது. அப்போ முஅல்லல் என்ற வார்த்தைக்கு லுகத்து அகராதி பொருள் என்ன? குறை ஏற்படுத்தப்பட்டவன் அர்த்தம். அவ்வளவுதான். ஹுவ அது இஸ்திலாஹியான ஹதீசு கலையுடைய இஸ்திலாஹல புழக்க பாஷையில ஹுவ அந்த முஅல்லலான ஹதீஸ் என்பதாகிறது அல் ஹதீசு ஒரு ஹதீஸ் ஆகும். அல்லது எப்படிப்பட்ட ஹதீஸு? ஃபி சனதிஹி அதனுடைய சனதிலே இருக்கும், தொடரிலே இருக்கும். ஹீலமீரு இந்த அல்லதிங்கிற மௌசூலை நோக்கி மீளும். அல்லது மத்னிஹி அதனுடைய மத்தினிலே இருக்கும். எதனுடைய? அந்த அல்லதி அந்த ஒரு ஹதீஸினுடைய மத்தினிலே இருக்கும். அம்ருன் ஒரு காரியம், ஹஃபியுன் மறைவான, காதிஹுன் குறை ஏற்படுத்தக்கூடிய. அப்ப குறை ஏற்படுத்தக்கூடிய மறைவான ஏதேனும் ஒரு காரியம் எந்த ஹதீஸுடைய மத்தினிலோ அல்லது எந்த ஹதீஸுடைய சனதான தொடரிலோ இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். மஅ லுஹூரி சலாமத்திஹி மின்ஹு, எத்துடன்? மஅ லுஹூரி வெளிப்படுவதுடன், சலாமத்திஹி மின்ஹு அந்த ஹீலமீர் இந்த அல்லது என்ற அந்த மௌசூலான ஹதீஸை நோக்கி மீளணும்.
ஹூ என்ற லமீரோ இந்த மின்ஹூலோட அம்ரை நோக்கி வரணும். அப்போ அந்த ஹதீஸு பாதுகாப்பு பெற்றிருப்பது வெளிப்பட்டிருப்பதோடு எதை விட்டும் பாதுகாப்பு மின்ஹு அந்த குறை ஏற்படுத்தக்கூடிய மறைவான அந்த காரியத்தை விட்டும் அந்த ஹதீஸு பாதுகாப்பு பெற்றிருக்குதல் வெளிப்பட்டிருப்பதோடு அந்த ஹதீஸில் எந்த ஹதீஸுடைய சனதிலோ அல்லது மத்தினிலோ குறை ஏற்படுத்தக்கூடிய மறைவான அந்த காரியம் ஒரு காரியம் இருக்குமோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். வதாலிக்கல் அம்ரு இன்னும் அந்த காரியமாகிறது. எந்த காரியம்? அந்த லேசான அந்த மறைவான ஒரு காரியம்னு சொன்னோமா இல்லையா? வதாலிக்கல் அம்ரு அந்த காரியமாகிறது ஹுவல் இல்லத்துல் காதிஹத்து அதுதான் குறை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கின்றது. இல்லத்துல் காதிஹானது குறை ஏற்படுத்தக்கூடிய அல் இல்லத்துனா குறையாக இருக்கின்றது. இதனால தான் அந்த ஹதீஸ் முஅல்லல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு சொல்ல வராங்க. எதை போன்ற குறைகளாக இருக்கும் அந்த மறைவான ஒரு காரியம்னு சொன்னாங்களா இல்லையா குறை ஏற்படுத்தக்கூடிய அது எதை போன்று இருக்கும் கல் இன்கிதாஇ ஃபி லாஹிரில் இத்திசால் ஒரு சனது முத்தசிலாக இருப்பது வெளிப்பட்டு இருப்பதில் முன்கத்தி ஆக தோற்றமளிப்பதை போல. அப்போ இன்கிதானது துண்டித்திருப்பதுன்னு அர்த்தம். இத்திசால்னா சேர்ந்திருப்பது. அப்ப சேர்ந்திருக்குதல் வெளிப்படையாக சேர்ந்திருக்குதல் வெளிப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸில் துண்டிக்குதல் இருப்பது போல. அதான் நம்ம எப்படி சொன்னோம்? வெளிப்படையில் இத்திசாலாக இருக்கும் ஒரு ஹதீஸில் இன்கிதா ஆக இருப்பது இன்கிதா ஆக தோற்றமளிப்பது போல அர்த்தம் வச்சோம். அப்ப வெளிப்படையில அது உண்மையிலேயே முத்தசிலான ஹதீஸ் தான். ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு காரியம் அங்க இருக்கும். அதனால அது இன்கிதா மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வல் வக்ஃபி ஃபி லாஹிரி ரஃபஇ ஹதீஸ் மௌகூஃபாக இருப்பது போல ஃபி லாஹிரி ரஃபஇ வெளிப்படையில் மர்ஃபூஆக இருக்கும் ஒரு ஹதீஸில். அப்ப மர்ஃபூஆக இருக்குதல் வெளிப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸில் மௌகூஃபாக இருப்பது போல. அல்லது அர் ரஃப்இ ஃபி லாஹிரில் வக்ஃபி வக்ஃப் லாஹிராக இருக்கும் ஒரு ஹதீஸில் அதாவது மௌகூஃப் வெளிப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸில் ரஃப்இ இருப்பது போல மர்ஃபூஆக இருப்பது போல. அப்ப இது மாதிரி லாஹிரன் வெளிப்படையில ஒரு குறை இருக்கும். ஆனா எனது ஒரு மறைவான லேசான ஒரு குறையப்படுத்தக்கூடிய அம்பு இருக்கும். ஆனா உண்மையிலேயே அது அந்த குறையை விட்டும் நீங்கியதாகவே இருக்கும். மின் ஒய்ரி தர்ஜீஹின் தர்ஜீஹ் அப்படின்னா ஒன்றை விட மற்றொன்றை சிறந்ததாக ஆக்குதல் ஏற்றமானதாக ஆக்குதல் அதான் தர்ஜீஹ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏற்றமாக ஆக்குதல் இல்லாமல் வக்ஃபு லாஹிராக இருக்கும் ஒரு ஹதீஸில் மர்ஃபூ ஆக இருப்பது போல. அப்ப இதுதான் என்னது அந்த இல்லத்துல் காதிஹாவிற்கான உதாரணங்களை சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கலாம். அப்போ ஒரு ஹதீஸ் என்பது இது மாதிரியான குறைகள் லேசா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த ஹதீஸ் அந்த குறையை விட்டும் பாதுகாப்பு பெற்றதாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஹதீஸுகளுக்கு பேர் தான் முஅல்லல். முஅல்லல்னா என்னது? குறை ஏற்படுத்தப்பட்டதுன்னு அந்த அர்த்தம். அந்த அர்த்தத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் என்னது? இந்த ஹதீஸ். அதனாலதான் அந்த முஅல்லல் பெயர் வந்ததாக நமக்கு இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வகது யகூனு இன்னும் சில நேரங்களில் ஆகும் தாலிக்க அது ஆகும் எது முஅல்லலான ஹதீஸ் என்பது ஆகும் அல்லது எங்க வைக்கணும்? இந்த தாலிக்கவுடைய முஷார் இலைஹியாக அம்ருன் ஹஃபியுன் காதிஹுன் அந்த மறைவான ஒரு காரியம்னு சொன்னோமா இல்லையா? அந்த காரியம் குறை ஏற்படுத்தக்கூடிய அந்த மறைவான காரியம் என்பது சில நேரங்களில் ஆகும் ஃபில் முஸ்னதி ஒரு ஹதீஸினுடைய தொடரிலே ஆகும். அவில் மத்னி அல்லது ஒரு ஹதீஸுடைய மத்னிலே ஆகும். அலாமா ரஅய்த நீ பார்த்த ஒன்றின் அடிப்படையில். நம்ம மேல பார்த்துட்டோம். சனது ரீதியாக அந்த அம்ருன் ஹஃபி வருவதற்கு என்ன உதாரணம்? மத்னு ரீதியாக அந்த அம்ருன் ஹஃபி வருவதற்கு என்ன உதாரணம் என்பதை நாம எங்க பார்த்துட்டோம்? மேல பார்த்துட்டோம். அதான் அலாமா ரஅய்தன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அடுத்து பாருங்க. அம்மா இதா கானத்தில் இல்லத்து அம்மா புது விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதா கானத்தில் இல்லத்து அந்த குறை ஆகியிருந்தால் வைர காதிஹத்தின் குறை ஏற்படுத்தாததாக இருக்குமானால் புரியுதா? அந்த குறை ஆகியிருந்தால் எப்படி வைர காதிஹத்தின் குறை ஏற்படுத்தாத ஒன்றாக. பொதுவா இல்லத் அப்படின்னா நோயின்னு அர்த்தம் வைப்பாங்க. இல்லதுக்கு என்ன அர்த்தம் வைப்பாங்க? நோய். இங்க நம்ம நோயின்னு சொல்றதை விட குறைன்னு சொல்லலாம். சரி. அப்போ குறை ஏற்படுத்தாததாக இருக்குமானால் ஃபலா யுகாலு சொல்லப்படாது ஃபீஹி அந்த ஹதீஸின் விஷயத்திலே சொல்லப்படாது முஅல்லலுன்
முஅல்லல் என்பதாக சொல்லப்படாது. அப்போ ஒரு ஹதீஸ்ல ஒரு குறை இருக்குது, அந்த ஹதீஸுக்கு அதனால எந்த ஒரு குறையும் ஏற்படல அப்படிங்கிற இருக்கும் பட்சத்துல அந்த ஹதீஸை பார்த்து முஅல்லல்னு சொல்லப்படாது. அது காதிஹாக இருந்தாதான் அந்த ஹதீஸுக்கு பேரு முஅல்லலு என்பதை நமக்கு சொல்லி தராங்க. பாருங்க அதை விளக்குறாங்க பாருங்க. இதா அர்சல சிகத்து விளக்குறாங்க. ஒரு சிக்கத்தான ஒரு நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர் என்ன முர்சலாக்கினார் ஒரு ஹதீஸன் ஏதேனும் ஒரு ஹதீஸை முர்சலாக ஆக்கினார். ஃபீ மௌதிஇன் ஏதேனும் ஒரு இடத்தில் சும்ம பிறகு வசலஹு ஃபீ மௌதிஇன் ஆகர வேறொரு இடத்திலே அதே ஹதீஸை முத்தசிலாக ஆக்கிவிட்டார். சும்ம பிறகு வசலஹு அதே ஹதீஸை என்னதாக்கினார் முத்தசிலாக்கினார் ஃபி மௌதிஇன் ஆகர வேறொரு இடத்திலே அப்படி ஆக்கினார் என்றால் லா யக்தஹு தாலிக அந்த காரியம் மேல் சொல்லப்பட்ட இந்த காரியம் தாலிக்கு மதுக்கூர் அர்த்தம் வைக்கணும். மேல் சொல்லப்பட்ட இந்த அம்ரு குறை ஏற்படுத்தாது ஃபில் ஹதீஸ் ஹதீஸிலே குறை ஏற்படுத்தாது. அப்போ ஒரு சிக்கத்தான நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர் ஒரு ஹதீஸ முர்சலா அறிவிக்கிறார். முர்சல்னா என்னது? ஒரு தாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கேட்ட மாதிரி அறிவிப்பாங்க. இந்த மாதிரியான முறைகளுக்கு முர்சல்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப சஹாபி ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ ஆனா அதே நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர் வேறொரு இடத்துல அந்த ஹதீஸ முத்தசிலா அறிவிச்சிருப்பாங்க. ஒரு சஹாபியை சொல்லி அறிவிப்பாங்க. அப்ப இது எந்த அந்த அந்த ஹதீஸை குறைபடுத்தாதுங்கிறாங்க. உதாரணத்துக்கு என்னது நஹவு மா மா ரவாஹு மாலிகுன் ரஹ்மஹுல்லா மாலிக் ரஹ்மஹுல்லா எந்த ஹதீஸை அறிவித்தார்களோ அந்த ஒன்று ஃபில் முஅத்தா கிதாபிலே மர்ஃபூஆன நிலையில அறிவித்தார்கள். மர்ஃபூஆன் எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோடு எனது சேர்க்கப்பட்ட நிலையில தான். எப்படி அறிவிக்கிறாங்கன்னா லில் மம்லூகி தஆமுஹு வ கிஸ்வத்துஹு இந்த காஃபுக்கு கஸ்ரு வரும், அதான் சரி. லம்மு வந்திருக்கிறது. கஸ்ரு வருவதுதான் சரியான அச்சுப்புள்ளியாக லம்மு வந்திருக்கலாம். அப்போ ஒரு அடிமைக்கு அவருடைய உணவும் அவருடைய உடையும் அவருக்குரியது. இது ஹதீஸுடைய பொருள் வேறு. சரி. இப்ப இந்த ஹதீஸை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிக்கத்தான அறிவிப்பாளர், நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர். அவங்க எப்படி அறிவிச்சிருக்கிறாங்கன்னா மர்ஃபூஆ அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோடு உயர்த்தப்பட்டது அறிவிச்சிருக்கிறாங்க சேர்க்கப்பட்டு. ரவாஹு இன்னும் அந்த ஹதீஸை இந்த ஹூதமீரது மாலிக் ரஹ்மஹுல்லா அறிவித்த ஒன்று அந்த மாவை நோக்கி மீளும். அந்த ஒரு ஹதீஸை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா இன்னும் அறிவித்தார்கள் முஅல்லலாகனா என்னது? இடையில ஏதாவது ஒன்றெண்டு தாபியை விடுபட்டு இமாம் அறிவிப்பாளர் விடுபட்டிருப்பாங்க. ஒருத்தர் அல்லது யாரோ. ஆனா ஃபக்கத் ரவாஹு எனவே அந்த ஹதீஸை அதே மாலிக் ரஹ்மஹுல்லா அறிவித்தார்கள், திட்டமாக அறிவித்தார்கள். ஃபி கைரில் முஅத்தா அல்லாத கிதாபில் அறிவித்தார்கள் மௌசூலா எப்படி அந்த முஅல்லல் இல்லாமல் முத்தசிலான சனதாக அது எந்த அறிவிப்பால் விடுபடாமல் சேர்க்கப்பட்டதாக அறிவித்தார்கள். அப்போ ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஹதீஸை ஒரு இடத்துல குறை உள்ளது போல அதாவது இத்திசால் இல்லாம அறிவிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல இத்திசாலோடு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இத்திசால் இல்லாத இடத்துல அது எந்த குறையையும் ஏற்படுத்தாது. ஏன்னா வேறொரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க சேர்த்து அறிவிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் அது ஒருபோதும் குறை ஏற்படுத்தக்கூடியதா இருக்காது. இதனால ஒரு ஹதீஸ் முஅல்லல் என்று சொல்லவும் முடியாது என்பதை நமக்கு இங்கு விளக்கி தருகிறார்கள். தன்பீஹுன் உணர்த்துதல். இந்த பாடத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்ல வராங்க பாருங்க. இன்னக்திஷாஃப இல்லத்தில் ஹதீஸி யஹ்தாஜு இல இத்திலாஇன் வாசிஇன் வ தாக்கிரத்தின் தொய்யிபத்தின் வ ஃபஹ்மின் தகீகின். அப்போ ஹதீஸினுண்டான ஒரு சிறிய குறையை அறிந்து ஆராய்தல் அது சம்பந்தமானதுதான் முஅல்லலான ஹதீஸில் பேசப்பட்ட செய்தி. அப்ப அந்த குறைன்னு வந்தனால அந்த குறைகளை கண்டுபிடிக்குதல் எவ்வளவு பெரிய விஷயம், இல்முல் ஹதீஸ் எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்கது என்பதை நமக்கு சொல்ல போறாங்க பாருங்க. இன்னக்திஷாஃப இல்லத்தில் ஹதீஸி ஹதீஸினுடைய குறை வெளிப்படுதல் என்பது ஹதீஸினுடைய குறை வெளிப்படுதல் என்பது யஹ்தாஜு தேவையாகும் இலத்திலாஇன் வாசிஇன் விசாலமான ஒரு ஞானத்தின் பக்கம் தேவையாகும். இத்திலானா இல்முன்னு அர்த்தம் இருக்கு, ஞானம். அப்ப இக்திஷாஃப்னா தெளிவாகுதல்.
ஒரு ஹதீஸினுடைய குறை தெளிவாகுதல் என்பது நிச்சயமாக தெளிவாகுதல் என்பதாகிறது விசாலமான ஒரு ஞானத்தின் பக்கம் அது தேவையாகும். யஹ்தாஜுடைய ஃபாயில் இக்திஷாப் வதாக்கிரத்தின் தொய்யிபத்தின் இன்னும் நல்ல மனன சக்தியின் பக்கமும் தேவையாகும். இந்த தாக்கிரத்தை இத்திலாவில் அத்தவு செய்யணும். வஃபஹ்மின் தகீக்கின் இன்னும் நுணுக்கமான விளக்கத்தின் பக்கமும் தேவையாகும். எது இது ஒரு ஹதீஸினுடைய குறை வெளிப்படுதல் என்பது. ஒரு ஹதீஸு என்ன குறை மறைஞ்சிருக்குதுன்னு வெளிப்படணும்னா அதுக்கு நல்ல விசாலமான ஞானமும் மனன சக்தியும் விளக்க ஞானமும் தேவை. ஏன் அப்படின்னா அன்னல் இல்லத்த நப்சஹா காரணம் நிச்சயமாக குறை என்பது சபபுன் ஒரு காரணமாகும், காமிதுன் மறைந்திருக்கக்கூடிய ஒரு காரணமாகும், யஹ்ஃபா அது மறைவாகும், ஹத்தா அலல் முஸ்தகிலீன பிஉலூமில் ஹதீசி ஹதீஸினுடைய கல்விகளை கொண்டு ஈடுபடக்கூடியவர்களின் மீது கூட. அப்போ ஹதீஸினுடைய இல்முகளில் மூழ்கி இருக்கக்கூடிய ஈடுபடக்கூடியவர்களுக்கு கூட இது சம்பந்தமான விஷயம் மறைவாக ஒரு மூடலானதாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு ஹதீஸில் இருக்கக்கூடிய ஹதீஸ்னா ஹதீஸுடைய சனதிலேயும் மத்தினிலேயும் இருக்கக்கூடிய சிறிய குறைகளை ஆராய்வதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று, ரொம்ப மறைவாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் அந்த குறை வெளிப்படணும்னா அதுக்கு நல்ல விசாலமான ஞானமும் நல்ல மனன சக்தியும் நல்ல விளக்க ஞானமும் தேவை என்று நமக்கு குறிப்பிடுறாங்க. அதற்கு இமாம்களுடைய கருத்துக்களையும் போடுறாங்க பாருங்க. கால இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா அலைஹி, இப்னு ஹஜர் அல் அஸ்கல்லானி ரஹ்மத்துல்லா அலைஹி சொன்னார்கள். என்னது? வஹுவ அதுவாகிறது, எதுவாகிறது? ஹுவலமீர் இக்திஷாப் இல்மினுடைய ஹதீஸினுடைய குறை வெளிப்படுதல் என்பதாகிறது. மின் அஹ்மலி அன்வாஇ உலூமில் ஹதீசி ஹதீஸினுடைய இல்முகளினுடைய வகைகளில் மிகவும் மறைந்திருக்கக்கூடியதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். வலா யக்குவும் போட்டிருக்காங்க, இது அச்சுப்பிழையாக வந்திருக்கிறது. வலா யுகவ்வி என்பதுதான் சரியாக இருக்கும். பாருங்க, வலா யுகவ்வி பிஹி அதை கொண்டு, எதை? அந்த இக்திஷாப் ஹதீஸினுடைய குறை வெளிப்படுவதை கொண்டு இன்னும் சக்தி பெற மாட்டார், வல்லமை பெற மாட்டார். இல்லா மன் ஒருவரை தவிர ரசகஹு அவருக்கு வழங்கிவிட்டான் அல்லாஹு தஆலா உயர்வான் அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கிவிட்டான் ஃபஹ்மன் சாகிபா ஆழமான விளக்க ஞானத்தை, வஹல்லன் வாசிஆ இன்னும் விசாலமான ஒரு பாக்கியத்தை, வ மஅரிஃபத்தன் தாம்மத்தன் பி மராத்திபி ருவாத்தி இன்னும் ராபிகளினுடைய அந்தஸ்துகளை கொண்ட பரிபூரணமான ஞானத்தை, வ மலக்கத்தன் மலக்கத் லாமுக்கு ஃபத்ஹ வருவது சரியான வார்த்தையாக இருக்கும். அச்சுப்பிழையாக லாம் கஸ்ர் வந்திருக்கலாம். வ மலக்கத்தன் கவியத்தன் பில் அசானீதி வல் முத்தூனி சனதுகளை கொண்டும் இன்னும் மத்தனுகளை கொண்டும் வலிமை மிக்க ஆற்றலை. அப்போ வலிமை மிக்க ஆற்றலை, அதே போன்று ஞானத்தை, அதே போன்று ஒரு பெரும் பாக்கியத்தை, அதே போன்று ஆழமான விளக்க ஞானத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு வழங்கி இருந்தானோ அவரை தவிர வேறு யாரும் அந்த விஷயத்திற்கு சக்தி பெற மாட்டார். எந்த விஷயத்திற்கு? ஹதீஸில் உண்டான குறையை விளங்குவதற்கு, அதை அறிவதற்கு சக்தி பெற மாட்டார். அப்ப அந்த அளவிற்கு கடினமான ஒன்றுதான் ஒரு ஹதீஸினுடைய சனதிலேயும் மத்தினிலேயும் இருக்கிற குறைகளை அறிவது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யார்? இப்னு ஹஜர் அல் அஸ்கல்லானி ரஹ்மத்துல்லா அலைஹி. இன்னும் சன்னிப்பு நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. வகது யதமக்கனுல் ஹபீருல் முத்தமர்ரிசு பிஹாதல் ஃபன்னி இந்த ஃபன்னில், எந்த ஃபன்னில்? இல்முல் ஹதீஸினுடைய ஹதீஸை குறித்ததான இந்த கலையை கொண்டு, முத்தமர்ரிஸ் அப்படின்னா யாருன்னா ஒரு காரியத்தை வளமையாக செய்யக்கூடியவர். அப்ப இந்த ஃபன்னில், இந்த கலையில் வளமையாக ஈடுபடக்கூடிய ஒரு அறிஞர் சில நேரங்களில் சாத்தியப்படுவார். எதற்கு? மின் மஅரிஃபத்தி யஹ்தல் இலலில் காமிதத்தி மறைந்திருக்கக்கூடிய குறைகளில் ஏதேனும் ஒன்றை அறிவதிலிருந்து. எதன் மூலமாக? பி லர்பிம் மினல் இல்ஹாமி லர்பனா வகை, இல்ஹாம்னு எனது இறை உதிப்பு. அல்லாஹ் ஒரு சிலருக்கு உள்ளத்துல போட்டு கொடுக்கிற உதிப்புக்கு பேர் தான் இல்ஹாம். அப்ப இறை உதிப்பிலிருந்தும் ஏதேனும் ஒரு வகையை கொண்டு அவர் சாத்தியப்படுவார் சில நேரங்களில். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இல்முல் ஹதீஸினுடைய கலையில ஊறி போய் இருக்கிற ஒரு சில ஆலிம்கள் மட்டுமே இந்த குறைகளை அறிவதற்கு சாத்தியப்படுவாங்க. எதன் மூலமாகனா அல்லாஹ் அவங்களுக்கு உள்ளத்துல கொடுத்த அந்த இல்ஹாம் இறை உதிப்பின் மூலமாக.
அப்ப அது தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, யஷ்ரஹல்லாஹு யஷ்ரஹுல்லாஹு, அல்லாஹு விரிவுபடுத்தி இருப்பான், பிஹி அந்த இல்ஹாமை கொண்டு, சதுரஹு அந்த நபரினுடைய அந்த பண்ணில் ஊறி போன அந்த ஆலிம் அறிஞருடைய உள்ளத்தை அல்லாஹ் அந்த இல்ஹாமின் மூலமாக அல்லாஹ் விரிவுபடுத்தி இருப்பான். அப்படிப்பட்ட ஒருவரால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். வலா கர்வ, இன்னும் இதில் என்ன இல்லை, எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாத நிலையில். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, ஃபல் மஅரிஃபத்து பில் ஹதீசி, ஹதீஸை அறிவது என்பது, லைசத்து அது இல்லை, அந்த அறிதல் என்பது இல்லை, என்ன இல்லை, தல்கீனன், தல்கீனன் அப்படின்னா ஒருவருக்கு இன்னொருத்தர் எடுத்து சொல்லுதல். அப்ப ஒருவருக்கு இன்னொருவர் எடுத்து சொல்வதாக இல்லை எது ஹதீஸை அறிவது என்பது. மாறாக இன்னமா ஹுவ, நிச்சயமாக அது எது, ஹதீஸு என்பது இல்முன், அது ஒரு இல்மாகும். யுஹதிசுஹுல்லாஹு ஃபில் கல்பி, உள்ளத்திலே அல்லாஹு எதை உண்டாக்குவானோ அப்படிப்பட்ட ஒரு ஞானமாக இருக்கும் எது ஹதீஸ் என்பது. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதல்ல இல்முல் ஹதீஸ் என்பது, அது அல்லாஹ் ஒரு சில மக்களுக்கு கல்பில போட்டு கொடுக்கிறது தான் என்று இமாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். தொடர்ந்து பாருங்க, கால அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி மஹதியின் ரஹமஹுல்லா சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி ரஹமஹுல்லா சொல்லுகிறார்கள், மஅரிஃபத்துல் ஹதீசி, ஹதீஸை அறிவது என்பது இல்ஹாமுன், அது ஒரு இறை உதிப்பாகும். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க, ஃபலவ் குல்த, நீ சென்று கேட்டால், என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, ஒரு ஹதீஸை குறைகளை அறியக்கூடிய ஒரு ஆலிமிடத்துல போய் நீ கேட்கிற, என்ன கேட்கிற, நீ எப்படி இதையெல்லாம் கண்டுபிடிச்ச, இதுக்கு எந்த ஆதாரம் இல்லையே, உனக்கு யாரும் சொல்லித்தரலையே, எப்படி இது சரி, இது மட்டமானது, இது பலமானது என்று எப்படி நீ ஹதீஸினுடைய சனதையும் மத்தனையும் குறித்து நீ குறைகளை ஆராய்ந்தாய் அப்படின்னு நீ போய் கேட்டால், அவன் பதிலுக்கு உங்கள்கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, ஒரு திருகம், ஒரு நாணயத்தை தரம் பிரிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு. அவரு நாணயத்தை பார்த்த உடனேயே சொல்லுவார், இது இன்ன தரம், இது இன்ன தரம்னு. அப்ப அந்த நபர்களிடத்துல சென்று நீ என்ன கேட்க முடியாது, இது எப்படி நீ சொன்ன, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்க முடியாது. மாறாக அவர்கிட்ட ஒப்படைச்சிருவா. என்ன காரணம்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் தான், அவருக்கு உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த எண்ணம் தான் எது தரமானது எது பலவீனமானதுன்னு சொல்லும். அதே போன்றுதான் ஹதீஸுகளை குறித்தும். ஹதீஸில் ஊறி போன நபர்களுக்கு அந்த சனதை பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும், இதுல என்ன குறை இருக்குது, இது ஏன் தரமானது ஏன் பலவீனமானதுன்னு தெரியும். அதுதான் ஹதீஸினுடைய இமாம்களுடைய சிறப்பு. அதான் சொல்றாங்க பாருங்க, ஃபலவ் குல்த, நீ கேட்டால், லில் ஆலிமி ஒரு அறிஞரிடத்தில், இந்த அறிஞர் யு அல்லிலுல் ஹதீஸ, இல்முல் ஹதீஸை குறைபடுத்தக்கூடியவர் அல்ல, இல்முல் ஹதீஸில் உள்ள குறைகளை ஆராயக்கூடிய ஒரு ஆலிமிடத்திலே நீ சென்று கேட்டால், சொன்னால், என்னன்னு, மின் ஐன குல்தஹாதா, எங்கிருந்து இதை நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்டா என்றால், லம் யகுன் லஹு ஹுஜ்ஜத்துன், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு இல்லை, ஹுஜ்ஜத்துன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அந்த அப்படிப்பட்ட இருக்கும் நிலையில எங்கிருந்து இதை நீங்கள் சொன்னீர்கள் என்று நீ கேட்டால், வகீல லஹு இன்னும் அவரிடத்திலே கேட்கப்பட்டால், ஐதன் இன்னும் அவரிடத்தில், லஹுனா அந்த ஆலிம், ஹதீஸுகளின் குறைகளை ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஆலிமிடத்தில் கேட்கப்பட்டால், என்னன்னு, இன்னக்க நிச்சயமாக நீங்கள், தகூலு சொல்லுகிறீர்கள், லிஷைஇ ஒரு காரியத்தில், ஹாதா சஹீஹுன் இது சரி, வஹாதா லம் யஸ்புத் இது தரிபடாத ஒன்று, தரிபடவில்லை என்று என்னது நீங்கள் சொல்லுகிறீர்கள். அம்மன் தகூலு தாலிக்க, யாரை தொட்டும் இதை நீங்கள் சொன்னீர்கள் என்று அவரிடத்தில் நீ கேட்கப்பட்டால், கால அவர் சொல்லுவார், யாரு, ஹதீஸை ஆராயக்கூடிய குறைகளை ஆராயக்கூடிய அந்த ஆலிம், கால அவர் சொன்னார், என்ன சொல்லுவாரு, அரைத்த நீ பார்த்தாயா, லவ் அதைத்த நீ சென்றால், அந்நாக்கித, நாக்கிதுனா யாருன்னா நாணயங்களை தரம் பிரிக்கக்கூடிய நபர், சுண்டி பார்ப்பவர் அப்படி அர்த்தம் வைப்பாங்க. அந்நாக்கிதுனா யாரு, நாணயங்களை தரம் பிரிக்கக்கூடிய நபரிடத்திலே நீ சென்றால், அரைத்தஹு அவரிடத்தில் நீ காட்டினாய், தராஹிமக உன்னுடைய திருகங்களை காட்டினாய் என்றால், கால அவர் சொல்லுவாரு, ஹாதா ஜெய்யிதுன் இந்த திருகம், ஜெய்யிதுன் தரமானது, வஹாதா பஹ்ரஜுன் இந்த திருகம் மட்டமானது என்று அவர் சொல்லுவார். அகுந்த தஸ்அலு நீ கேட்பவனாக ஆகியிருப்பாயா, அன் தாலிக்க அந்த அதை குறித்தும், தாலிக்கன மதுக்கூர் மேல் சொன்னதை குறித்தும் நீ கேட்பவனாக ஆகியிருப்பாயா, எப்படி, அப்ப அன்தாலிக்கன் எனது மேல் சொன்னதை குறித்தும்னா இது மேல சொன்னது, மின் ஐன குல்தஹாதா
எங்கிருந்து இதை நீங்கள் சொன்னீர்கள், எந்த ஆதாரமும் இல்லாமல் என்று அந்த மேல் சொன்னதை குறித்தும் நீ கேட்பவனாக ஆகியிருப்பாயா? அப்ப அதே மாதிரி தாலிக கிணறத்தை வைக்கணும். ஹாதா ஜெய்யிதுன் வ ஹாதா பஹரஜுன் என்ற அந்த வார்த்தையை குறித்து நீ கேட்பவனாக ஆகியிருப்பாயா? அல்லது துசல்லிமு லஹு அல் அம்ர அந்த காரியத்தை அவரிடத்திலேயே நீ ஒப்படைத்து விடுவாயா? அந்த ஆலிம் கேட்டார். உடனே கால அந்த கேள்வி கேட்ட நபர் சொல்கிறார், பல் உசல்லிமுல் அம்ர நான் அந்த காரியத்தை அந்த தரம் பிரிக்கக்கூடிய நபரிடத்திலேயே ஒப்படைத்து விடுவேன். கால அப்ப அந்த ஆலிம் சொல்கிறார், ஃபஹாதா கதாலிக் இந்த ஹதீஸுடைய காரியம் என்பதாகிறது கதாலிக் அதே போன்றுதான். ஏன் அப்படின்னா லி தூளில் முஜாலசத்தி முஜாலசோ தூண் போட்டிருக்காங்க, அச்சுப்பிழை எது? லி தூளில் முஜாலசத்தி பல் முனாலரத்தி அல்லது வலில் முனாதரத்தின் வச்சா இந்த முனாதரத் என்ற வார்த்தையை தூள்ல அத்துப்பு செய்யணும். அப்போ எப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஹதீஸை ஆராயக்கூடிய அந்த ஆலிம் என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த தரம் பிரிக்கக்கூடிய நபர் திருகங்களை பார்த்த உடனேயே எது தரமானது எது மட்டமானதுன்னு சொன்னாரோ அதே போன்றுதான் இந்த இல்முல் ஹதீஸும். எங்களால் அந்த ஹதீஸுடைய சனதையும் மத்தினையும் பார்த்த உடனேயே இது என்ன தரம் என்று எங்களால சொல்ல முடியும். எதனால அது? லி தூளில் முஜாலசத்தி அமருதல் அது நீண்டிருந்ததன் காரணத்தினால், உலமாக்களோடு அமர்ந்திருத்தல் நீண்டிருந்ததன் காரணத்தினால், வலில் முனாதரத்தி உலமாக்களோடு உரையாடிய அந்த முனாதராக்கள் இருந்ததன் காரணத்தினால், வல் ஹிபிரத்தி இன்னும் அனுபவம் இருந்ததன் காரணத்தினால் என்று அந்த ஆலிம் பதில் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையின் மூலமாக முசன்னிஃப் நமக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னா, ஹதீஸினுடைய இமாம்கள் ஒரு ஹதீஸுடைய சனதையும் மத்தினையும் பார்த்த உடனேயே இது எப்படிப்பட்ட தரம் மிக்கதுன்னு அவர்களால சொல்ல முடியும். அது ஒரு சில இமாம்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கிய இல்ஹாம், ஒரு இறை உதிப்பு என்பதாக முசன்னிஃப் நமக்கு சொல்லி தருகிறார்கள். யாருடைய சொல்லாக? அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி ரஹ்மஹுல்லாவுடைய சொல்லாக சொல்லி தருகிறார்கள். தொடர்ந்து பாருங்க, வலிதாலிக்க இதனால் தான் காலல் ஹத்தீபுல் பக்தாதியோ ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், எம்பகி லி சாஹிபில் ஹதீசி ஹதீஸினுடைய உரிமையாளருக்கு அவசியமாகும், அதாவது ஒரு ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞருக்கு அவசியமாகும். ஐயக்கூன அவர் ஆகுவது, யாரு? அந்த சாஹிப் ஹதீஸினுடைய ஆய்வாளர் ஆகுவது, மிஸ்லல்லதி யன்தகிதுல் அத்தராஹிம திருகங்களை தரம் பிரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒருவரை போன்று அவர் ஆகுவது அவசியமாகும். அப்ப எப்படி ஒருத்தர் திருகத்தை பார்த்த உடனேயே இது மட்டமானது இது தரமானதுன்னு அதன் தரத்தை சொல்றாரோ அதே போன்று ஹதீஸை ஆய்வு செய்பவரும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, தராஹிம காரணம் நிச்சயமாக திருகங்கள் என்பது ஃபீஹா அதிலே அந்த திருகங்களிலே இருக்கும் அஸ்ஸைஃபு ஜைஃப்னா என்னது? மட்டமானது. பல் பஹ்ரஜு அதுவும் அதே அர்த்தம் தான், மட்டமானது. அவ மட்டமானவைகள் எங்க இருக்கும்? திருகத்திலே இருக்கும். ஃபீஹா அந்த திருகங்களிலே இருக்கும் அஸ்ஸைஃபு மட்டமானது. வல் பஹ்ரஜு இன்னும் எனது? மட்டமானது அந்த திருகங்களிலே இருக்கும். வகதாலிக்க அதே போன்றுதான் அல் ஹதீஸ் ஹதீஸ் என்பதும், ஹதீஸுகளிலேயும் தரமானது பலவீனமானது என்கிற வகைகள் இருக்கும். அதை தரம் பிரிக்கக்கூடிய நபராக ஒரு முஹத்திஸ் ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய நபர் இருக்க வேண்டும், அது அவசியம் என்பதாக அல் ஹதீபுல் பக்தாதி ரஹமஹுல்லா சொல்லி தருகிறார்கள். அப்போ இந்த பாடத்தில் நமக்கு முசன்னிஃப் அவர்கள் இந்த தன்பீஹ் என்ற வார்த்தையை போட்டு நமக்கு சொல்ல வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஹதீஸின் ஏற்படக்கூடிய சனது மத்தின் இருக்கக்கூடிய குறைகளை ஆராய்தல் என்பது அது சாமானிய மக்களால முடியாது. அல்லாஹ் யாருக்கு இறை உதிப்பு இல்ஹாம் என்கிற ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், அன்பளிப்பை வழங்கி இருக்கிறானோ அந்த உலமாக்களால மட்டும்தான் அந்த ஹதீஸுடைய சனது மத்தினில் இருக்கக்கூடிய அந்த சிறிய குறைகளை அறிய முடியும், ஆராய முடியும் என்பதை நமக்கு முசன்னிஃப் அவர்கள் இந்த தன்பீஹ் என்ற அந்த வார்த்தையை போட்டு இந்த வரிகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் அல் ஹதீஸுல் முத்ரஜ் என்றால் என்ன என்பதை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.